கூறியதைப் போல இந்த தொட்டியில் சுமார் 4.5 லிட்டர் தண்ணீரை நாம் விட்டிருக்கின்றோம். இந்த 4.5 லிட்டர் தண்ணியானது ஒரு முறை விட்டால் போதும். அடுத்தபடியாக தொடர்ந்து 180 நாட்கள் வரை இதை பயன்படுத்தி கொள்ளலாம். அதாவது 6 மாதங்கள் வரை தண்ணீரை மாற்ற வேண்டிய அவசியம் நிச்சயமாக கிடையாது. அவ்வப்பொழுது தண்ணீர் குறையும் பொழுது எந்த அளவுக்கு குறைந்திருக்கின்றதோ அந்த அளவுக்கு நீரை நாம் ஏற்றினால் போதும். ஒரு சில சமயங்களில் அதிகமாக நீர் இருந்தால் அதை நாம் குறைத்து விட்டால் போதுமானது. நமக்கு இந்த சுருள்பாசியானது நல்லபடியாக வளர்ச்சியை கொடுக்கும். ஒரு சில நேரத்தில் அதிகப்படியான வெயிலோ இல்லை அதிகப்படியான பனிப்பொழிவோ இல்லை அதிகப்படியான மழை இருந்தால் இதன் உற்பத்தி பாதிக்கும். அந்த மாதிரி நேரங்களில் இந்த சுருள்பாசியின் தண்ணீரின் அளவை நாம் சற்று குறைவாக வைத்திருந்தோமானால் இதன் உற்பத்தியானது அவ்வளவாக குறைவதற்கான வாய்ப்புகள் கிடையாது. இந்த தண்ணீரை 180 நாட்களுக்கு பிறகு நாம் கண்டிப்பாக மாற்றியே தீர வேண்டும். ஏனென்றால் இது தண்ணீரின் தன்மையானது சற்று மாறி இதன் உற்பத்தியானது குறைய தொடங்கும். அதனால் உற்பத்தியை நாம் குறைக்க வேண்டாம் என்றால் உடனடியாக நாம் தண்ணீரை மாற்றுவது அவசியமாக கருதப்படும். இந்த தண்ணீரை 180 நாட்களுக்கு பிறகு மீண்டும் நாம் ஏற்கனவே சொன்னதை போல இந்த தொட்டியை திருப்பி இதில் இருக்கக்கூடிய தண்ணியெல்லாம் வாரி வெளியே ஊற்றிட்டு இந்த தண்ணியை நல்லா ஒரு நாள் 2 நாள் வெயிலில் நல்லா காய விட்டுட்டு இதில் இருக்கக்கூடிய படிந்திருக்கும் சில உப்புகள் தாதுக்கள்லாம் இருக்கும். அந்த படிந்த உப்பு தாதுக்கள்லாம் நீக்கிட்டு இந்த தொட்டியை நல்லா சுத்தமாக வைத்துவிட்டு மீண்டும் இதில் 4.5 லிட்டர் தண்ணீரை நாம் நிரப்பி அதனுள் நாம் ஏற்கனவே சொன்னது போல ஃபார்முலா 1ஐ பயன்படுத்தி அந்த 7 வகையான ஊட்டச்சத்துக்களும் இதில் போட்டு மீண்டும் தாய் வித்தை இதில் விட்டோம் என்றால் மீண்டும் அடுத்த 10 நாட்களிலிருந்து நமக்கு தொடர்ச்சியான உற்பத்தி வந்து கொண்டே இருக்கும். இந்த சுருள்பாசி வளர்க்கறதுல மிக முக்கியமான ஒரு விஷயம் என்னடான்னா இந்த சுருள்பாசி வளர்கின்ற இந்த தண்ணீரை கலக்கி கொண்டிருப்பது தான். இது ஏன் கலக்க வேண்டும் என்றால் காற்றில் இருக்கக்கூடிய கார்பன் டை ஆக்சைடை இந்த சுருள்பாசியானது கிரகித்து கொண்டு நல்லபடியாக வளரும். மேலும் இந்த சுருள்பாசியின் வளரக்கூடிய இந்த தண்ணியானது சூடேறாமல் இருப்பதற்காக தொடர்ந்து இதை நாம் கலக்கி கொண்டே இருக்க வேண்டும். இந்த கலக்கும் முறையானது 2 வகைப்படும். இதில் ஒன்றானது மோட்டார்களை பயன்படுத்தி இயக்கக்கூடிய பேடல் வீல் எனப்படும். இந்த பேடல் வீல்கள் மூலமாக நமக்கு ஆட்செலவு மிகவும் குறைவு. இது ஒரு நாளைக்கு சுமார் 5 முதல் 8 மணி நேரம் வரை நாம் இதை இயக்கும் பொழுது இந்த தண்ணீரை தொடர்ந்து 8 மணி நேரம் கலக்கி கொண்டே இருப்பதனால் தண்ணீர் சூடேறுவதை இது தவிர்த்துவிடும். அதுக்கு அடுத்தபடியாக மேனுவல் டைப் எனப்படும் இந்த வகையான அஜிடேட்டர்கள் யூஸ் பண்ணலாம். இந்த வகையான அஜிடேட்டர்கள் எனப்படுவது இதற்கு ஆள் கண்டிப்பாக தேவை. ஒரு நாளைக்கு 1 மணி நேரத்துக்கு ஒரு முறை இந்த அஜிடேட்டரை பயன்படுத்தி நாம் இதை இவ்வாறு கலக்கி கொண்டிருக்க வேண்டும். கலக்குவதன் மூலமாக நமக்கு இதன் இனப்பெருக்கம் அதிகமாகும், இதனுடைய உற்பத்தியும் அதிகமாகும், இதனுடைய வளர்ச்சியும் அதிகமாகும். இதனால் கலக்குவது மிகவும் முக்கியமானது, மிகவும் அத்தியாவசியமான ஒரு செயலாக கருதப்படும். மேலும் இந்த சுருள்பாசி வளர்ப்பதற்கு மிக குறைந்த ஆட்செலவே தேவைப்படும். அதிக அளவில் தேவைப்படக்கூடிய வாய்ப்புகள் கிடையாது. இது மிக குறைந்த முதலீடும் குறைந்த ஆட்செலவும் கொண்டு நாம் இதை உற்பத்தி செய்வதன் காரணமாகத்தான் கிராமப்புற மேம்பாட்டுக்கு மிகவும் முக்கியமான ஒரு பங்காக சுருள்பாசி வளர்ப்பது திகழ்கின்றது. இந்த சுருள்பாசி அறுவடை செய்யும் முறைகள் என்னன்னு பார்த்தோம்னா இதுக்கு தேவையானது முதல்ல ஒரு பெரிய ஃப்ரேமும் ஒரு சின்ன ஃப்ரேமும் இரண்டுமே மரக்கட்டையால் செய்த ஃப்ரேமாக தான் இருக்க வேண்டும். ஏனென்றால் அப்பொழுது தான் துருப்பிடிக்காது, வேறு எந்த தேவையில்லாத பொருட்களும் அது விளையாது. இந்த பெரிய ஃப்ரேமில் நமக்கு ஸ்க்ரீன் கிளாத் எனப்படும் 500 மைக்ரான் கொண்ட ஒரு ஸ்க்ரீன் கிளாத்தை கீழே போட்டு அதற்கு மேல் ஒரு சின்ன ஃப்ரேமை வைத்து இதன் மீது பூனம் துணி எனப்படும் சாதாரண ஒரு சாரி கிளாத்தை போட்டு அதன் மீது நாம் தண்ணீரை ஊற்ற வேண்டும். இவ்வாறு தண்ணீரை ஊற்றும் பொழுது மேலே உள்ள இந்த சட்டத்தில் தேவையில்லாத அழுக்குகள், தேவையில்லாத குப்பைகள் எல்லாம் படிந்துவிடும். இவ்வாறு மேலே இந்த குப்பைகள் முதலில் பிரிக்கப்படும். இது முதல் பிரிப்பு. இதிலிருந்து தனியாக இந்த ஸ்பைருலானது அடியில் இருக்கும் இந்த பெரிய ஃப்ரேமில் செடிமெண்ட் ஆகும். இவ்வாறு தொடர்ந்து தண்ணீரை நாம் ஊற்றி கொண்டிருக்கும் பொழுது இதோ மேலே இருக்கின்ற தேவையில்லாத குப்பைகள் எல்லாம் இங்கே வந்துவிடும். இந்த குப்பைகளை தவிர்த்து இந்த ஸ்பைருலினா எனப்படும் இந்த சுருள்பாசியானது கொஞ்சம் கொஞ்சமாக இந்த ஸ்க்ரீன் கிளாத்தில் படிந்து கொண்டே வரும். இந்த படிந்திருக்கும் இந்த ஈரப்பாசியைத்தான் நாம் சிறிது நேரம் கழித்து நாம் இதிலிருந்து பிரித்தெடுக்க போகிறோம். தற்பொழுது இந்த துணியின் மீது சுருள்பாசியானது படிந்து கொண்டிருக்கின்றது. இந்த படிந்த சுருள்பாசியை சற்று நேரம் தண்ணீர் வடிவதற்காக நாம் விட வேண்டும். தண்ணீர் வடிந்த பிறகு இந்த சுருள்பாசியானது சற்று ஈரப்பதம் குறைந்து காணப்படும்.
இவ்வாறு ஈரப்பதம் குறைந்து காணப்படும் இந்த சுருள் பாசியினை அறுவடை செய்து இதை நாம் மேலும் இதில் இருக்கக்கூடிய தண்ணீரை மாற்று வழிகளில் இதிலிருந்து பிழிந்து எடுத்துவிட்டு இதை வெயிலில் நன்றாக காய வைக்கும் பொழுது நமக்கு ஈரை ஊற்றிய பிறகு இவ்வாறு இந்த சுருள் பாசியானது மேலே படிந்திருக்கும். இந்த படிந்திருக்கும் சுருள் பாசியை எல்லாம் ஒரு பாத்திரத்தில் நாம் இவ்வாறு சேகரித்து வைப்பதன் மூலமாக நாம் இந்த ஈரப்பாசியை நாம் எடுக்க முடியும். தொடர்ந்து திருமதி விஜயகுமாரி அவர்கள் சுருள் பாசி அறுவடை செய்த பிறகு விற்பனைக்கு சுருள் பாசி தயார் செய்யும் முறைகளை பற்றி விளக்குகிறார். என் பேர் விஜய். இந்த சுருள் பாசியினுடைய உற்பத்தி செய்வதை என் கணவரும் எனது மகன்களும் மிகுந்த உற்சாகத்துடன் செய்து கொண்டு வருகிறார்கள். இந்த அறுவடை செய்த சுருள் பாசியினை மீண்டும் நாம் எப்படி அதை உலர்த்தி அதை பதப்படுத்தி பவுடராக்கி அதை பல்வேறு பொருள்களாக நாம் அதை மதிப்பு கூட்டி விற்க முடியும் என்பதற்கெல்லாம் இப்போது நான் செய்து காட்டுகிறேன். அந்த ஈரப்பாசியை இந்த ஸ்க்ரீன் கிளாத்தில் கொட்டி மூட்டையாக கட்ட வேண்டும். இதை மூட்டையாக கட்டிய பிறகு இக்கல்லின் மீது நன்றாக சுருட்டி வைத்துக் கொள்ளுங்கள். இதில் உள்ள மொத்த ஈரமும் போனால் தான் நாம் பிழிவதற்கு வசதியாக இருக்கும். ஆகவே இதை இந்த கல்லில் வைத்து நன்றாக அழுத்த வேண்டும். நன்றாக அழுத்தினால் இதில் உள்ள ஈரம் முழுவதும் போய்விடும். மொத்தம் வடிந்த பிறகு இந்த கல்லை நாம் எடுத்து விட வேண்டும். எடுத்த பிறகு இதில் நீர் வடிந்த சுருள் பாசி இருக்கும். இந்த சுருள் பாசியினை இந்த பவுலில் நன்றாக கொட்டிக்கொள்ளுங்கள். இதை எடுத்து நாம் பிழிந்து வெயிலில் காய வைக்கலாம். நீர் வடிந்த சுருள் பாசியினை நன்றாக உருட்டி கொண்டு இந்த முறுக்கு பிழிவதிலோ ஏதோ நமக்கு எதில் பிழிய வசதியோ அதில் வைத்து பிழிய வேண்டும். பிழிந்து காய வைப்பது ஏன் என்றால் இதை அப்படியே அடையாக தட்டி காய வைத்தால் இது உலருவதற்கு மிகுந்த நேரம் எடுத்துக்கொள்ளும். ஆகவே இதனை நாம் இப்படி முறுக்கு பிழிவது போல் இந்த குழாய்களில் இட்டு புழிந்து விட்டோம் என்றால் ஒரு நாளிலேயே காய்ந்துவிடும். அப்படி பிழிந்த சுருள் பாசி காய்ந்த பிறகு இதை போல் இருக்கும். அதை நூடுல்ஸ்களாக இப்படி கொள்ள வேண்டும். இந்த நூடுல்ஸாக மாறிய நல்ல சுத்தமான இந்த சுருள் பாசியினை பல்வரைசர் என்கின்ற இந்த இயந்திரத்தின் மூலம் நாம் பவுடர்களாக மாற்றுகிறோம். இதில் இட்டவுடன் இது நன்றாக பவுடராக மாறிடும். பவுடராக மாறிய இந்த சுருள் பாசியினை எடுத்து நாம் பேக்கிங் செய்து 100 கிராம்களாகவோ மாத்திரைகளாகவோ மாற்றி இதை பேக் செய்து தேவைப்பட்ட அளவிற்கு விற்கலாம். சுருள் பாசி வளர்ப்பு மிகவும் கடினமானதாக தோன்றினால் மதிப்பு கூட்டுதல் பணியை பெண்கள் வீட்டில் இருந்தபடியே நல்லபடியாக செய்ய முடியும். நல்ல வருமானமும் ஈட்ட முடியும். நீங்கள் பவுடரை விலைக்கு கொடுப்பவர்களிடம் வாங்கி அதனை கேப்சூல்களாக மாற்றி டப்பாக்களில் அடைத்து நீங்களே விற்பனை செய்தால் உங்களுக்கு ஒரு வருமானம் கூடும். சுயதொழில் செய்யும் பெண்கள் இதை நன்றாக பயன்படுத்தி கொள்ளலாம். மேலும் இப்பொழுது தமிழகத்தில் நடந்து வரும் மகளிர் சுய உதவிக்குழுவில் பணிபுரியும் பெண்கள் வெளி வேலைகளுக்கு விற்பனைகளுக்கு சென்று அல்லல்படுவதை விட வீட்டில் இருந்தபடியே இந்த தொழிலை நன்றாக செய்து நல்ல வருமானம் நாம் ஈட்டலாம். இத்தொழில் ஒரு மிகச்சிறந்த பெண்களுக்கான தொழிலாக கூட நாம் இதை